அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறோம். இது ரேண்டமான ஒரு டே தான். பட் இன்னைக்கு வந்து ஹாலிடே. ஸோ காலைல நல்லா மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு. எல்லாம் லேட்டாக தான் தூங்கி எந்திரிச்சோம். டேரெக்டாக வந்து பிரஞ்சே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். பூரியும் மசாலாவும் தான். நார்மலாகவே இங்கே காலைல பார்த்தீங்கன்னா வெறும் பிரெட்டு, செரல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் அப்படியே வச்சு முடிச்சிட்டு இருப்பேன். அதுதான் வந்து இங்கே வந்து எங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாக இருக்குது. நார்மலா யுஎஸ்ல இருக்கிறவங்க அப்படி, இப்படி அப்படிம்பாங்க. நாங்க வந்து ஸ்டூடெண்ட் விசால வந்திருக்கோம். ஸோ ரொம்ப மினிமல் பட்ஜெட்டா நம்ம வந்து பிளான் பண்ணி செஞ்சா மட்டும் தான். அதுக்குன்னு சாப்பிட்றதுலலாம் இது பண்ண மாட்டேன். ஏன்னா குழந்தை இருக்கு அப்படிங்கிறனால கண்டிப்பா எல்லாம் நல்லா தான் செஞ்சு குடுப்பேன். ஸோ ரேண்டமா இந்த மாரி என்னைக்காவது லீவு பூரி சாப்பிடலாம். மோஸ்ட்லி லீவு அப்படின்னாலே இந்த மாரி நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்றது. நார்மலா யுஎஸ்க்கு ஸ்டூடெண்ட் விசால படிக்க வரவங்க எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட் ஆஃப் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட காலை சாப்பாடு வந்து ரூ. 1 பர்கரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுக்கு நல்லா பார்ட் டைம் வேலை கிடைக்குது. நல்லா அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறப்ப நல்லாருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரல. இந்த மாரி லீவ் நாள்ல வந்து என் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மாரி, என் பையனுக்கு பிடிச்ச மாரி அந்த மாரிலாம் மோஸ்ட்லி வந்து நான் செய்வேன். இங்க வந்து வொர்க்கையும், ஸ்டடீஸையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணணும். அதனால சீக்கிரமா நான் காலைலயே முடிச்சுட்டு நடுவுல வந்து ஆன்லைன்ல தான் மோஸ்ட்லி எனக்கு வந்து அசைன்மென்ட்ஸ் அந்த மாரிலாம் இருக்கும். நான் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவேன். மோஸ்ட்லி நான் அதெல்லாம் கமிங் வீடியோஸ்ல வந்து நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கு யாருக்காவது யுஎஸ்க்கு வரணும், ஸ்டூடெண்ட் விசா ட்ரை பண்ணணும் அப்படின்னாலும் நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ கமிங் வீடியோல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பூரியும் திரட்டி எடுத்து நான் சுட ஆரம்பிச்சுட்டேன். இந்த பூரி புஸ்ஸுன்னு வரத பார்க்கறதுக்கு என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா நம்ம பூரி வந்து உப்பி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பூரியும் சுட்டு எடுத்தாச்சு. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்ன்னு இல்ல டைரக்ட்டா வந்து நாங்க 12:00 சாப்பிடுறோம் இது. ஸோ பிரன்ச்சா தான் நாங்க வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு வந்து இந்தியாலேருந்து நான் லாஸ்ட் வீடியோல போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? நெறையா வந்து நமக்கு வந்து திங்ஸ்லாம் வந்துருந்துச்சு. நான் இங்கேயுமே இந்தியன் ஸ்டோர்ஸ்லயும் வந்து நெறைய திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். எல்லாத்தையும் வந்து அத வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எடுத்து வச்சுட்டுருந்தேன். நாங்க இப்ப ஸ்டே பண்ணியிருக்க சிட்டிலேருந்து 1 ஹவர் டிராவல் பண்ணி போனா தான் இந்தியன் ஸ்டோர்லாம் இருக்குது. ஸோ அங்க வந்து எப்பயாவது நாங்க வந்து ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி தான் நாங்க போவோம். இந்தியன் ஸ்டோருக்கு போறதுனாலே மோஸ்ட்லி தேங்காய், பொட்டுக்கடலை, கொண்டைக்கடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பச்சை பருப்பு, துவரம் பருப்பு இந்த மாரி விஷயத்துக்காக தான் போறதே. இங்க உள்ள ஷாப்லலாம் எனக்கு வந்து கிடைக்காது. ஸோ மொத்தமா 2 மாசத்துக்கு, 3 மாசத்துக்கு தேவையானது வாங்கிட்டு வரது இந்த மாரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வீடியோல ஷேர் பண்ணியிருந்தேன். இந்தியாலேருந்து எனக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வந்துருந்துச்சுன்னா, ஸோ அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தான் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கிறேன். இதுக்கப்புறம் இந்தியாலேருந்து எப்போ பார்சல் வரும்னு தெரியாது. பட் வந்து வந்து கேழ்வரகு மாவு அதெல்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிட்டேன். பூச்சி வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. முக்கியமா அப்பளம். இங்க வந்து அப்பளம் வந்து எனக்கு கிடைக்குது. பட் அப்பளத்த வாங்கி நம்ம வந்து பொரிக்கும்போது, ஒரு பழைய அப்பளம் அப்படிங்கிற மாரியே ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா என்னதான் 1000 சொன்னாலும் நம்ம ஊர்ல கிடைக்கிற ஐட்டம்லாம் இன்னொரு நாட்ல கிடைக்கிறப்ப நமக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. நான் அது இங்க வந்த பிறகு தான் ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன். எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தேன். நான் இந்தியன் ஸ்டோர் எப்போ போறேனோ, அங்க மட்டும் தான் பச்சை மிளகா வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ, அதனால பச்சை மிளகா நெறையாவே வாங்கிட்டு வந்துட்டேன். நான் YouTubeல ஒரு வீடியோல பார்த்தேன். நல்லா மஞ்சத்தூள்ல போட்டு பச்சை மிளகாவ கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்ட பிறகு எடுத்து நல்லா வைப் பண்ணிட்டு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சா, அது வந்து ரொம்ப லாங் வரும் அப்படின்னு அந்த மாரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஊற வச்சிருந்தேன். இன் பிட்வீன் என் பையன் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டான். ஸோ கிவி இருந்துச்சு. கிவி ஃப்ரூட் வந்து கட் பண்ணி குடுத்தேன். அவர் வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி குடுத்தாலே ரொம்ப ஹேப்பியா சாப்ட்டுருவாரு. அதையும் கட் பண்ணி குடுத்துட்டு, நான் பச்சை மிளகாய் வந்து நல்லா ஒரு ஒயிட் டவல்ல வந்து எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் டிஷ்யூ வச்சுட்டு மேல உள்ள தண்ணியெல்லாம் வந்து தொடச்சு எடுத்துட்டு, ஒரு பாக்ஸ்ல வந்து கீழயும் ஒரு டிஷ்யூ போட்டு, அந்த பச்சை மிளகாவெல்லாம் அடுக்கிட்டு, மேலயும் ஒரு டிஷ்யூ போட்டு வச்சேன். இது வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு. பட் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல சொல்லப்போனா. நான் இந்த வீடியோ எடுத்து நான் கொஞ்ச நாள் ஆகுது. ஸோ இப்ப தான் போஸ்ட் பண்றேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாள்லயே மேல வந்து பூசண பூக்க ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகா வந்து எடுத்துட்டு வந்து காம்ப மட்டும் கிள்ளிட்டு, தண்ணிலாம் படாம ஃபுல்லா வந்து ராப் பண்ணி வச்சு பார்த்தேன். பட் ஒர்க் அவுட் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா 25, 30 டேஸ் கிட்ட வரைக்கும் வருது. பட் இது வந்து ஒர்க் அவுட் ஆகல எனக்கு. பட் நான் செஞ்சேன். பட் எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஈவினிங் வந்துருச்சு. சரி ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியும் போட்டு குடிச்சுட்டேன். இன்னைக்கு என்னோட டே இப்படிதான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.